அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். புதன் வக்கர பலன்களை நாம் பார்க்க போகிறோம். துலாம் ராசினருக்கு புதன் 9ஆம் இடத்திற்கும் விரயத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் உரியவர். கல்விக்கு அதிபதியான புதன் பலம் பெறவில்லை. ஆகவே மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செல்லாது, கவனம் சிதறும், கெட்ட சகவாசம் உண்டாகும், படிப்பதை மறந்து விடுவர். புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கம் வரும், உடலில் அசதி சோர்வு தோன்றலாம். கெட்ட சகவாசம் ஏற்படுவதால் பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கெட்ட பெயரை தாராளமாக வாங்கி கொடுப்பர். அவர்கள் மீது ஒரு கண் இருக்கட்டும். வியாபாரத்தை பொறுத்தவரை மந்தமாக இருக்கும். போட்ட முதலை எடுப்பதில் மிகவும் சிரமம், கஷ்டம். ஷேர் மார்க்கெட்டில் எச்சரிக்கையாக இருங்கள். போட்ட முதலை எடுப்பது மிகவும் கடினம். ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பில்லை, சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பில்லை. சிலருக்கு வேலை இழக்கலாம். ஆகவே கவனமாக இருங்கள். கொடுக்கல் வாங்கலில் தாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பிறருக்கு கடன் கொடுக்கக்கூடாது, வாங்குதலும் கூடாது, ஜாமீன் கொடுக்கக்கூடாது. ஆக மொத்தம் துலாம் ராசியினருக்கு இந்த நேரத்தில் சாதகமாக இருந்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்தவர் 9 இருந்த குரு 10க்கு வந்திருக்கிறார். பண வகையில் எச்சரிக்கை தேவை, நட்புறவில் எச்சரிக்கை தேவை. மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. ஆன்லைன் பிஸ்னஸ், லேவாதேவி தொழில், தரகு கமிஷன் ஏஜென்சி போன்றவற்றில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. இல்லாவிட்டால் பணம் சம்பாதிப்பது மிகவும் கடினம், நஷ்டத்தினை உண்டாகக்கூடிய வாய்ப்பு தங்களுக்கு உண்டாகலாம். கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள புதனை வழிபடுங்கள், மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்ற மந்திரத்தை 16 முறை கூறுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.